வணக்கம், இது உங்கள் கலாமா கிச்சன். இன்னைக்கு சங்கட சதுர்த்திக்கு விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இப்போ இதெல்லாம் 4 கப்பு போட்டுக்கிறேன். 1 2 3 4 கப்பு போட்டு மாவு நல்லா வதக்கிக்கிறோம். அரிசியை நல்லா கழுவி காய வச்சு விசிலில் கொடுத்து அரைச்சாந்து வச்சுருக்கேன். இந்த மாவு இதில் 4 கப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் 250 கிராம் 1 கிலோ வருது மாவு. இந்த அளவால் 4 போட்டிருக்கேன். கொத்த வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா மாவு வதக்கணும், இல்லைன்னா உள்ளே மேலே வெந்தது மாதிரி இருக்கும், உள்ளே புட்டா மாவாக இருக்கும். அதனால் மாவு நல்லா மிஷினில் அரைச்ச மாவு நல்லா வறுத்தணும். மிஷினில் அரைச்சதோ கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி. நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிங்க. கலரே சேஞ்ச் ஆகி போகிறேங்க. இப்போ இறக்கிற மாவு நல்லா வதங்கிட்டு இதெல்லாம் 4 அளவு மாவு போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்றுக்கு ஒரு அளவுக்கு 3 கரண்டி தண்ணி வைக்கணும். ஆறு 7 8 11 12 1 கிலோ மாவுக்கு இப்போ 1/2 கிலோ வெல்லம் போடுற. தண்ணி சூடாக வந்தோடனே கொதிக்கலாம் வேண்டியதில்லை, வெல்லம் கரையணும். பாகெல்லாம் வைக்க வேண்டியதில் இருக்குது. வெல்லம் கரைச்சா போகிறோம். அதில் தேங்காயெல்லாம் போட்டு ஊற்றி வச்சுக்கணும். பாவெல்லாம் வேண்டியதில்லை, தண்ணி கொதிச்சா போகிறதுக்குமா. வெல்லம் கரைஞ்சி இந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த வெல்லம், இதில் மண் கல்லெல்லாம் இருக்காது. ஒரு 5 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கோம். 5 ஏலக்காய் போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் உப்பு, ஸ்வீட்டு கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு 1 ஸ்பூனு. ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டம்ளர் தண்ணி. அதுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் ஒரு கை தேங்காய் இதெல்லாம் போட்டுங்க. நான் நிறையா பிள்ளையார் கோயிலுக்கு செய்கிறேன், அதனால் நிறையா செய்கிறேன். 1 கிலோ மாவு. பாத்திரத்தை மாற்றிட்டேன் முன்னாடி. அது கொள்ளலை மாவு நிறையா இருக்கிறதுனால கிண்ட முடியாதுன்னு பெரிய எண்ணமாக வச்சுருக்கேன். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி விட்டு, இதில் மண்ணெல்லாம் இருக்காது இந்த வெள்ளத்தில். இப்போ மாவு கொட்டி கிண்ட போகிறேன். இப்போ அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாவை கொட்டி கிண்டுறேன். அது உருண்டையாக இருக்கும்னா கவலைப்பட வேண்டாம், அது வெந்து நல்லா கட்டியாக வந்துடும். அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். இப்படி கிண்டினாதான் கொழுக்கட்டை நல்லா வெந்து அப்படியே பஞ்சு மாரி இருக்கும். இல்லைன்னா உள்ளே வேவாமல் இருக்கும், மேலே வெந்திருக்கும். கரெக்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி மாவுக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஆற வச்சா கட்டியாகிடும். கைக்கு பிடிக்கிறதுக்கு ஆற வச்சு உருட்டி வைக்க வேண்டியதுதான் கொழுக்கட்டை. உருட்டி வைக்கிறப்ப காட்டுறோம். இப்போ இப்படி தான் பிடிக்கணும். இப்போ மாவு கிண்டியாச்சு, நிறையா இருக்கிறதுனால 3 பேர் உருட்டுறோம் நாங்கள். இப்போ இந்த கொழுக்கட்டை ரெடி. அப்படி தண்ணியில் வந்து கை வச்சுருங்க. கை வச்சோன்னா வழுவழுன்னு இருக்கும் கை. அதனால் இப்படி மாவு எடுத்து அவ்வளோதான் கொண்டு வைக்க கட்டியா. இப்போ இட்லி பானை நல்லா தண்ணி கொதிக்கையில் இட்லி வேக வைக்கிற மாதிரி நல்லா பிடிச்சி கொண்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் வேகணும். கொதிக்கணும். தடதெல்லாம் தண்ணி கொழுக்கட்டை வெந்து போய்ட்டு இந்த வேறு எடுத்துட்டேன். கொழுக்கட்டை ரெடி. கொழுக்கட்டை சூப்பராக வந்துடுச்சு. இப்போ எடுக்க போகிறேன். கொழுக்கட்டை நல்லா வெந்துட்டு பாருங்கள். வாங்க சாப்பிட்லான்னு சொல்ல முடியாது. பிள்ளையார் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பிரசாதம் கொழுக்கட்டை ரெடி செஞ்சாச்சு. பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. பாருங்க, கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்குது.